ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அரசு வங்கியில் தான் வந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ 266 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. ஜோன் பேஸ்டு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்க போது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 70,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 9th பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா ஜோன் பேஸ்டு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு. அதாவது ஜூனியர் மேனேஜ்மெண்ட் லெவல். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் இருக்க போது ரெகுலர் பேசிஸில் தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பாக தான் வந்து உங்களுக்கு இருக்க போது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 9th பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்ச் மாதம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோன்னா ஒரு லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க் தான். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு இது இருக்க போது. ஸோ இதில் ஜோன் பேஸ்டு ஆஃபீஸரில் வந்து பாருங்கள் ஒரு ஜோன் வைஸாக உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளாலாம் வந்து எந்த ஜோனில் வருதுன்னா சென்னை ஜோனில் வந்து வரும். ஸோ தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா இது மூணுமே வந்து பார்த்தோன்னா சென்னை ஜோனில் இருக்கும். ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் 58 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து 266 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து வேகன்சி வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் வந்து 21, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 32 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா +5 இயர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 35 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி தான், நீங்கள் கிராஜுவேட் டிகிரி ஏதோ ஒரு டிகிரி வந்து எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மெடிக்கல் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான், இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ, காஸ்ட் அக்கௌண்ட்டோ இந்த மாதிரி முடிச்சவங்களும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து பாருங்கள் எந்த செக்டர்லனா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்கோ இல்லைனா ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் பேங்க்கோ இல்லைனா வந்து பாருங்கள் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோ இந்த மாதிரி என்பிஎஃப்சி இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள் மினிமம் ஒரு 1 இயர் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள் சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். ஸோ அதே 3 இயர்ஸ் இருக்கும்போது கிளர்க்கிக்கல்லேருந்து உங்களுக்கு லெவலில் வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஸ்கேலில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பாருங்கள் 48,480 ரூபா வந்து பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குது. உங்கள் கைக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து 70,000க்கு மேலே தான் சேலரி வந்து வரும். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து உங்களுக்கு கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இதுலேயுமே வந்து பாருங்கள் 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பர்மனன்ட் தான். ஸோ அது வந்து பார்த்தோன்னா உங்களோட நடத்தை நன்னடத்தை இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் வந்து பண்ணிடுவாங்க. எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து பர்மனன்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 650 வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டைம் ஆஃப் ஜாயினிங் அப்போ உங்களுக்கு அது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஜோனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 120 மார்க் இருக்கும். 80 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கான குவாலிஃபைங் மார்க் அது எல்லாமே வந்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கான குவாலிஃபைங் மார்க் வந்து இருக்கும். இன்டர்வியூக்கு வந்து எவ்வளோ எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டு ரீஜனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த 4 லொக்கேஷனில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து 175 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். அதே மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து 850 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது பார்த்தோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கில் போய் அப்ளை பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்லாம் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸ் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.